வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப சாஃப்டான ரொம்ப டேஸ்டியான கேரமல் ரவா புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரவா புட்டிங் நல்லா கேரமல் டேஸ்ட்டோட ரொம்ப சாஃப்டாக வாயில் போட்ட உடனே கரையக்கூடிய அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. வாங்க இந்த கேரமல் ரவா புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த புட்டிங் செய்கிறதுக்கு மேலே இருக்க கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் அடுப்பை வச்சு அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கேரமல் பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணால் தான் அடிப்பிடிச்ச வாசனை எதுவுமே இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான கேரமல் கிடைக்கும். அதனால் வந்து நான்ஸ்டிக் பேனில் சர்க்கரையை சேர்த்து அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி மெல்ட் ஆகி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து சர்க்கரையோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி கேரமலைஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட சர்க்கரை வந்து இந்த அளவுக்கு தேன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் உடனே வந்து நம்ம ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். கேரமலை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தா கூட அது அப்படியே வந்து செட் ஆகிக்கும். அதனால் உடனே இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து இந்த பால் நல்லா பொங்கி வரணுங்க. பாருங்கள், பால் இந்த அளவு நல்லா பொங்கி வர்ற ஸ்டேஜில் நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த நெய் வந்து நல்லா பாலில் மிக்ஸ் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவையை வந்து வறுக்கலாம் தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த ரவை நல்லா வெந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் ரவை நல்லா வெந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரவை நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆறணும். அது ஆறுற டயத்துலேயே நம்ம வந்து முட்டையை வந்து பீட் பண்ணிக்கலாம். நான் இந்த புட்டிங் செய்கிறதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 2 முட்டையை ஒரு மிக்சிங் பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதை வந்து ஒரு விஸ்க் அல்லது ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா கலந்து வரணுங்க. அந்தளவுக்கு இதை நல்லா வந்து அடிச்சுக்கலாம். முட்டை எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலையும் ரவையையும் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இருக்கிற எல்லா பால் ரவை கலவையும் சேர்த்து இந்த முட்டையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம நல்ல ஒரு வாசனைக்காண்டி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறதுனால அந்த முட்டையோட வாசனை இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் கிடைக்காட்டி அதுக்கு பதிலாக பால் கொதிக்கும் போதே 2-3 ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாம், அல்லது ஏலக்காய் பொடி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமலில் இந்த கலவையை சேர்த்துக்கலாம். நம்மளோட கேரமல் வந்து நல்லா செட் ஆயிருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு மூடி போட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம வந்து இட்லி பாத்திரம், குக்கர் எதுலனாலும் வேக வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி அதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நம்மளோட பேக்கிங் ட்ரேயை உள்ளே வச்சிடலாம். மூடி போட்டால் தான் வந்து வேகும்போது தண்ணி வந்து உள்ளே போகாமல் இருக்கும். அதனால் மூடி போட்டு உள்ளே வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசிலெலாம் சேர்க்க தேவையில்லை. இதை வந்து ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஒரு குச்சி அல்லது கத்தியை வச்சு குத்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணுங்க. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அதுக்கு வந்து சுற்றி வந்து கத்தியை வச்சு ஓரத்தை கட் பண்ணி விட்டு இதை நம்ம அப்படியே பிளேட்டில் கவுத்திடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் தான் வந்து
உடையாமல் நல்லா சூப்பரான ஸ்ட்ரக்சரோடு கிடைக்குங்க. இப்போ இதை நம்ம கவுத்திடலாம். கவுத்தும் போதே கேரமல் எல்லாம் அப்படியே வழிஞ்சு பார்க்கவே சாப்பிடணும் போல் ரொம்ப ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். பாருங்கள், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வந்துருச்சு. வாவ், பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குல்ல. எவ்வளோ சூப்பராக கேரமெல்லாம் வழிய நம்மளோட ரவா புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. இப்போ இதை நம்ம ஒரு கத்தியை வச்சு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு கத்தியை வச்சு இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக கட் ஆகுது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டாக சூப்பராக வந்திருக்கு. சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வாயில் போட்டதும் கரையக்கூடிய இந்த ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரவா புட்டிங்கை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.